வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 25ஆம் தேதி செப்டம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷ சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 26,005, அதாவது நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு ஜோனில் ஓப்பன் ஆயிருக்கு. பைவட் பாயிண்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்க்கு அப்புறம் ரெசிஸ்டன்ட் லெவல் 1லேயே சைட்வேஸ்லேயே நமக்கு இந்த இடத்துல பவுன்ஸ், நம்மளுக்கு மூவ்மெண்ட் தெரியுது. இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணலை, பிரேக் அவுட் பண்ணாமல் நிஃப்டி திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகி R2-வை நமக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. திரும்பவும் நிஃப்டி மேலே ஏறி R3-ஐயும் நமக்கு ஜோனில் ரீச் பண்ணியிருக்கு. ஆனால் பிரேக் அவுட் பண்ணாமல் திரும்பவும் நிஃப்டி கீழே இறங்கி 26,216 நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு அப் ட்ரெண்ட்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கு. சின்ன சின்ன கரெக்ஷன் கொடுத்து ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி நமக்கு மேலே போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணோம். எங்கேயும் ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப வேகமாக மேலேறிட்டு இருக்கும் பொழுது கரெக்ஷனும் ரொம்ப அதிகமாகவே வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா 26,112 அப்படிங்கிற ஹை லெவலில் ரீச் பண்ணியிருக்கு. இரண்டாவது பாதியில் பார்த்தீங்கன்னா 26,250 அப்படிங்கிற ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு. முதல் பாதி பாசிட்டிவாகவும், இரண்டாவது பாதி அதை விட பாசிட்டிவாகவும் நமக்கு நிஃப்டி 200 பாயிண்ட்டுகள் கிட்டத்தட்ட பாசிட்டிவில் மூவ் ஆயிருக்கு. இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக மூவ் ஆகிட்டு இருக்கும் பொழுது ஒரு கரெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த கரெக்ஷன்ஸை நம்ம ரெசிஸ்டன்ட் ஜோன் அண்ட் சப்போர்ட் ஜோனை வச்சு ஈஸியாக கணக்கு பண்ணி நம்மளோட ட்ரேடிங்கையும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.